12,515 ரூபா ஒரு கிராம். ஒரு சவரன் ஒன்று 1,120 ரூபா அப்படின்னு சொல்லி புதிய சரித்திர விலைன்னு சொல்லலாம். இது அந்த அளவுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. இது இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஓரிரு தினங்களில் எதனால் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே அமெரிக்கா தான் காரணம். இப்போ ஏற்கனவே ட்ரம்ப் பதவி வந்தார், டாரிஃப் வார் அது இதெல்லாம் அவர் காரணம். இப்போயும் கூட அந்த அமெரிக்காவுடைய வச்சு தான் இந்த வேலை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வைப்பு நிதிக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டாங்க. 0.25%. அப்படி இந்த மாதிரி எப்போல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறாங்களோ அப்போ அந்த பேங்க்கில் முதலீடு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாதி பேர் வெளியே வந்துடுவாங்க, எக்ஸிட் ஆகிடுவாங்க. அந்த பணத்தை எடுத்து வேறு எந்த துறை நல்லா இருக்கோ, ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்தால் ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் நல்லா இருந்தால் ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி போடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 வருஷமாகவே பார்த்திங்கன்னா நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு கோல்டு. அதனால் தங்கத்தின் பக்கம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் தங்கத்தினுடைய விலை உயர ஆரம்பிச்சிது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய ரூபாயோடைய மதிப்பும் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிது. எப்படி தங்கம் வரலாறு காணாத விலை ஏறிச்சோ அதுபோல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வீக்கு ஆகி அமெரிக்க டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு. ஸ்ட்ரென்த் ஆகி 90 ரூபாய் 75 காசுகள் ஒரு டாலர் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. அது ஒரு காரணம். ஏன்னா நம்ம வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணோம்னா டாலராக கொடுத்து தான் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் முதல்ல $1,00,000 கொடுக்குறோன்னா 83 லட்ச ரூபா கொடுத்தா போதும். ஆனால் இன்றைக்கி 90 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோல்டோடைய விலை அதனுடைய காஸ்ட் கூடிடும் இல்லையா. அதுதான் இப்போது ஆக மொத்தம் டாலருடைய விலையும் ஏறி போச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ராய் அவுன்ஸ் படி வரக்கூடிய தங்கத்தினுடைய விலையும் ஏறி போச்சு. இது மொத்தமாக வர வர இப்போது அதனுடைய தாக்கம் தங்கத்தினுடைய வந்து இந்திய ரூபாய் படி பார்த்திங்கன்னா 1,120 ரூபா ஒரு சவரன் அப்படின்றது வந்திருக்கு.